முக்கிய செய்தி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக எம்பி கனிமொழி உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கியுள்ளார். மக்களவையை தவறாக வழிநடத்தியதாகவும் அவமதித்ததாகவும் மக்களவை விதி 223 கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி கனிமொழி எம்பி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது உரிமை மீறல் வழக்கு செய்துள்ளார். மக்களவையை தவறாக வழிநடத்தும் வகையில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை மத்திய அமைச்சர் கூறியுள்ளார் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு என்பது இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் போது தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் அரசு தங்கபாண்டியன் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கான கல்விக்கான நிதி 2000 கோடி ரூபாய் மத்திய அரசு ஏன் விடுவிக்காமல் இருக்கிறது, எப்போது விடுவிக்கப் போகிறது, குறிப்பாக மத்திய அரசினுடைய ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கான நிதியை, தமிழகத்திற்கான கல்வி நிதி என்பது முழுமையாக அவர்கள் விடுவிக்க மாட்டார்களா, இவ்வாறு சட்டத்திற்கு புறம்பா சட்டம் இது கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை இல்லையே என்பதை அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று மாநிலங்கள் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கான நிதியை வழங்க வேண்டும் என்ற உறுதியை மத்திய அரசு இந்த அவையில் அளிக்குமா என்ற கேள்வி முன்வைத்திருந்தார். இதற்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளிக்கும் போது மிகவும் கடுமையாக விமர்சனத்தை தமிழக அரசின் மீதும் தமிழ்நாடு எம்பிக்கள் மீதும் வைத்திருந்தார். குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் அரசியல் செய்வதாகவும் மாணவர்களுடைய எதிர்காலத்தோடு அவர்கள் விளையாடி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இதே எம்பிக்கள் தங்களுடைய கல்வி அமைச்சரோடு தன்னை சந்தித்ததாகவும் அப்போது இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த பின்னர் உள் பிரச்சனைகள் காரணமாகத்தான் இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே போன்று அன்சிவிலைஸ்ட், டிஸ்ஆனஸ்ட், அன்கல்ச்சர்ட் மேனர் என்ற ஒரு வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தி இருந்தார். இந்த நேர்மையற்ற செயல்களாக முறையமற்ற முறையில் நடந்து கொள்வதாகவும் அவர் விமர்சனத்தை வைத்திருந்தார். இதற்கு எம்பிக்கள் கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள். இதையடுத்து அவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் பின்பு அவைக்கு உடனாக கனிமொழி இதற்கான பதிலை அளித்திருந்தார். அப்போது அவர் பேசியது என்னவென்றால் தமிழகத்தினுடைய தமிழக எம்பிக்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்களை அவமதிக்கும் வகையில் தான் மத்திய கல்வி அமைச்சருடைய பேச்சு இருந்ததாகவும் எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாடு அரசோ அல்லது தமிழக எம்பிக்களோ இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத நாங்கள் கூறவில்லை. ஆனால் அவையை தவறாக வழிநடத்தவும் மிஸ்லீடிங் செய்யும் வகையில் தான் மத்திய கல்வி அமைச்சருடைய பதிலானது இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார். இதனையடுத்து இதற்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தன்னுடைய பேச்சு யாரையாவது வருத்தப்படுத்தி இருந்தால் அந்த பேச்சை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து மத்திய கல்வி அமைச்சருடைய பேச்சு என்பது அவை குறிப்பிடத்தில் நீக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் உரிமை மீறல் நோட்டீஸை தற்போது திமுகவுடைய மக்களவை குழு தலைவரான கனிமொழி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால் மத்திய கல்வி அமைச்சருடைய பேச்சு என்பது அவையை தவறாக வழிநடத்தும் நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நடக்காத ஒரு விஷயத்தையோ இல்லை உண்மைக்கு புறமான தகவல்களையோ அவர் தெரிவிக்கிறார். எந்த காலத்திலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக தமிழக அரசோ இல்லை தமிழக உறுப்பினர்களோ தெரிவிக்கவில்லை. ஆனால் மத்திய அமைச்சருடைய பேச்சு என்பது இந்த அவையை தவறாக நடத்தும் நோக்கிலும் அவையிலுடைய மாண்பை குலைக்கும் நோக்கில் இருக்கிறது. அதே போன்று தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை அவர் அவமதிக்கும் நோக்கில் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு என்பது இந்த உறுப்பினர்களை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் அவர் அவமதிக்கும் நோக்கில் தான் அவர் பேசி இருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தில் மக்களவையுடைய விதி எண் 223 கீழாக அவர் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுப்பதாகவும் அந்த விதியின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மக்களவை சபாநாயகருக்கு தன்னுடைய உரிமை மீறல் நோட்டீஸ் தெரிவித்திருக்கிறார். இதற்கான அந்த குறிப்பாக அவர் பேசியதற்கான ஆதாரங்களை இந்த கடிதத்தோடும் அவர் இணைத்திருப்பதாகவும் அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது கனிமொழி எம்பி உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கியுள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.